ஹலோ கைஸ், மணி காலையில் 6 மணி. 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகிறோம். இது வரைக்கும் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு இடத்த. வாங்க போகிற வழியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஜீப்பில் தான் போகிறோம். பார்த்தீங்களா ஜீப்பு? அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்காப்புல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டை. ஹாய். சரி வாங்க பாக்கி உள்ளது போகிற வழியில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வண்டிக்கு டீசல்லாம் போட்டாச்சு. ஜாலியாக போகிறோம். அப்படி போகிறோம் பாருங்க. வியூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பயங்கரமாக இருக்குது. மலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா ரொம்ப வண்டியில் ரொம்ப ட்ரக் பண்ணி வேண்டியது இருக்குது. ஆமாம், பின்ன யானை இருக்குது, கரடி இருக்குது, புலி இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உள்ள ஒரு സ്ഥലം. ഞാൻ മലയാളത്തിൽ പറയുന്നത് തമിഴത്ര വശമില്ല. അതെ കുഴപ്പമില്ല. ഓക്കെ, ഇതെല്ലാം ഉള്ള ഒരു സ്ഥലം. പക്ഷെ കിടിലം പ്ലേസ് ആണ്. ഞാൻ 2 വട്ടം പോയിട്ടുണ്ട് സാറിൻ്റെ കൂടെ. ഇവിടെ പോയിട്ട് നമുക്ക് കാണാം. നമ്മൾ അതിൻ്റെ ഒരു കുറച്ച് കിലോമീറ്റർ 10-20 കിലോമീറ്റർ ട്രക്കിംഗ് ഉണ്ടല്ലേ? ഉണ്ട്. ട്രക്കിംഗ് അത്രയുണ്ട്. അപ്പോൾ ഏറ്റവും നമ്മുടെ ഹിൽ ടോപ്പിലെങ്കിൽ ബോട്ടത്തിൽ പോയി എന്നിട്ട് നമ്മൾ എവിടെയാണെന്ന് കൃത്യമാണെന്നും എങ്ങോട്ടാണ് പോകുന്നതെന്നും പിന്നെ അങ്ങോട്ടുള്ള ഹിൽ വ്യൂ നമ്മൾ കാണിച്ചിരുന്ന് പറയുന്നതായിരിക്കും. ഓക്കെ, எஸ் டன். அப்படியே வந்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பிரேக்கு. செம டயர்டாக இருக்குது இந்த வண்டியில் போகிறதுக்கு. அதனால் இடத்த பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஒரு ஆறில் ஒரு சேனல் ஓடுது. காலையில் வியூ பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. போக இன்னொரு 1 hour ஜேர்னி இருக்குது. எங்கே போகிறோங்கிறது போகிற வழியிலே அப்படி தந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, பயங்கரமாக பசிக்குது. சாப்பிட்டுட்டு தெம்பா லாக் எடுப்போம். பயங்கரமா ருசிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். ஸோ அங்கே தடிக்காரங்குணம் வந்துட்டோம். தடிக்காரங்குணம் தெரியுமா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு முக்கியமான பிளேஸு. சரி, நிறைய சாணி கிடக்கு தரையில். ஸோ தடிக்காரங்குணத்தில் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். இங்கேருந்து இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக டயர்டாயிரும். வந்து சாப்பிடாமலாம் போக முடியாது. மணி இப்போவே எவ்வளோ ஆச்சு? மணி 7:30 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதனால் 8:30 மணி 8:30. அதனால் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு மேலே போய் சமைச்சிட்டு உங்களை அங்கே மீட் பண்ணுறோம். பாய். சாப்பிட வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி திங்கிறான்னு. என்ன சாப்பாடு தெரியுமா? ஆப்பம். அங்கேயும் ஆப்பம். சிக்கன் வருது. இதுதான் பாட்டி சிக்கன் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. முட்டையோட முடிச்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான். போகிற வழியெல்லாம் காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. வெதரும் நல்லா இருக்குது. நிறையா தண்ணிலாம் இருக்கான். நம்ம போய்கிட்டு இருக்கிறது மாராமலை. ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அங்கே ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. இடத்த போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வழி தான் போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக அட்வென்ச்சர் தான். சின்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரலான்னு நினச்சேன். என்ன டீட்டெயில்ஸ்னால், இங்கே வந்து எல்லாராலையும் போக முடியாது. இங்கே எஸ்டேட் ஓனர்ஸ் இருப்பாங்க. கிராம்பு தோட்டம், மிளகு தோட்டம், ஏலக்காய், காஃபி இந்த மாதிரி எல்லாம் விளையிற இடம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். ஸோ அந்த ஓனர்ஸுக்கு மட்டும்தான் போக முடியும். போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் கையெழுத்து போட்டு தான் போகணும். இங்கே பாருங்கள், போகிற வழியில் ஃபால்ஸ். போவோம், செக் போஸ்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு மேலே போகும்போது ஃபுல்லாக அட்வென்ச்சரஸாக வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்கு. ഓക്കെ, ഇതിൽ പോയാൽ നമുക്ക് ആന ഇതൊക്കെ കാണാം, മ്ലാവ് കാണാം. പക്ഷേ ഈ സമയത്ത് നമുക്ക് കാണാൻ ചിലപ്പോൾ ബുദ്ധിമുട്ടായിരിക്കും. നോക്കാം, ലക്കുണ്ടെങ്കിൽ ചിലപ്പോൾ. മഴ സമയത്ത് അതിന് വെള്ളം അകത്ത് തന്നെ കിട്ടും. അപ്പോൾ അത് പുറത്ത് വരത്തില്ല. മഴയില്ലാതെ വെയിൽ സമയത്തിലാണ് രാവിലെ വൈകുന്നേരം വരുമ്പോൾ. ஃபாரஸ்ட் ஏரியா என்டர் பண்ணியாச்சு.
இப்போ செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்டில் வந்து கையெழுத்து போட்டு பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். ஸோ பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போயிடுவோம். நமக்கு பெர்மிஷன் எப்போவுமே உண்டு, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது. பாப்போம் போக போக என்ன இருக்குன்னு. மாடுகள் நிறைய மாடு இருக்குது. இந்த சாணியாக கிடக்கு எல்லா இடத்துலையும். டேய் 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 முக்கிறாத. நடு ரோட்டில் போகுது பாருங்க இந்த மாடுகளுக்கு. வயலுங்கிற வில்லேஜ் நடு ரோட்டில் குரங்கு பார்த்துருக்கீங்களா? இது அட்டூழியம் பண்ணுங்க குரங்குகள்லாம். இதுதான் கீரிப்பாறை. இந்த ஊர் இது கீரிப்பாறை போலீஸ் ஸ்டேஷன். இது போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்தது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இப்போ வந்துருச்சு செக் போஸ்ட் பார்த்தீங்களா? இதான் இறங்கி திறந்துட்டாங்க செக் போஸ்ட்டு. இது ஒரு ஈகோ கேன்டீன். டூரிஸ்ட்டு வர்றதுக்கு ஈகோ கேன்டீன், ஈகோ பார்க் உள்ள போட்டிங்லாம் இருக்குது. இதுக்கு மேலே பப்ளிக் நாட் அலவுடு. இந்த இதுக்கு மேலே பப்ளிக் நாட் அலவுடு. இது வரைக்கும் தான் அலவுடு. இதுக்கு மேலே ஒன்லி எஸ்டேட் ஓனர்ஸ் தான் போக முடியும். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பீப்புள்ஸ். ஆமாம், நாங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பீப்புள், அதனால் நாங்கள் போகலாம் எங்கே வேணாலும். இதெல்லாம் ரப்பர் எஸ்டேட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். வரிசையாக நட்டுருக்கானுங்க ரப்பர்லாம். நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது முதல்ல. அவ்வளோதான் கீரிப்பாறை. கீரிப்பாறை தாண்டிட்டோம். தாண்டி இப்போ பாருங்கள் ஒரு சரியான ஒரு பாலம் வரும். பாலத்துல எல்லாம் தண்ணி எல்லாம் இருக்கும். இங்கே பாருங்க பாலம் எப்படி இருக்கு வியூ. பயங்கரமாக இருக்கா? பேச்சுப்பாறை டேமு, பெருஞ்சாணி டேமுகள் எல்லாம் ரிசர்வாயர் இங்கேருந்து தான் போகுது. இந்த சைடு அங்கே பாருங்க மலையை பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் பேஸு, மாராமலை பேஸு. இங்கேருந்து தான் நம்ம போகணும் எஸ்டேட்டுக்கு. இந்த தண்ணியெலாம் தாண்டி தந்தா வராங்க பாருங்க ஜீப்பில். இது கவர்மெண்ட் ரப்பர் தோட்டம். யானைகள்லாம் வரும்னு போட்டிருக்காங்க. இந்த டைமுக்கு ஒன்றும் பெருசாக வராது. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ஸோ அட்வென்ச்சர் பிகின்ஸ். ஆரம்பிச்சிட்டோம் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். போகிறோம். ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. மேலே போக போக கிளைமேட்டும் நல்லா கூல் ஆயிரும். வியூஸும் பயங்கரமாக இருக்கும். மூங்கில் காடுகள். மூங்கில் நிறைய மூங்கில் இருக்குது. இதெல்லாம் தேக்கு மரம், மூங்கில், ஃபுல் க்ளோன் ஃபாரஸ்ட். இது கீழே நம்ம வந்த வழி பார்த்தீங்களா? இப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன ஆட்டம் ஆடுது எப்பா. ஒரு இன்ஃபர்மேஷன் தரலாம்னு நினச்சேன் உங்களுக்கு. இதை நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற காடு இருக்குல்ல, இங்கே மரம் விழுந்தாலும் நம்ம அதை தொடவே கூடாது. ஃபாரஸ்ட்காரனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்க தான் வந்து அதை மாற்றணும். நம்ம வந்து மரத்தை வெட்டவோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஊரில் சிக்னலே இல்லை. பிஎஸ்என்எல் மட்டும் அங்கங்கே கிடைக்கும். எப்படி ஃபாரஸ்ட்டுக்காரன் கூப்பிடுறதுன்னு தெரில. ஒருவேளை மரம் விழுந்துச்சுன்னா, பாறை உருண்டுச்சுன்னா, இந்த மாதிரி பாறை எல்லாம் பாருங்கள் இது உருண்டு கிடக்கு. சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்து நம்மளே எடுத்து மாற்றிட்டு போயிடலாம்.
இங்கே பாருங்க வண்டி வருது. இந்த ரோட்டில் இப்படி 2 வண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வா சைடு வா. ഇത് ആക്ച്വലി എന്തുകൊണ്ടാണ് ഇത്ര ബ്യൂട്ടിഫുൾ ആയിട്ടിരിക്കുന്നതും എന്നറിയാൻ പറ്റുന്നുണ്ടോ? പബ്ലിക്കിന് ഈ പബ്ലിക്കിന് അലൗഡ് അല്ല. അതുകൊണ്ടാണ് ഈ ഫോറസ്റ്റ് ഇത്രയും കിടിലായിട്ട് മനുഷ്യരെ കൈ പറ്റാത്തതുകൊണ്ട് മാത്രമാണ് ഇത് കിടിലായിട്ടിരിക്കുന്നത് അല്ലേ? അതെ. குப்பையெல்லாம் கூட இருக்காது, பிளாஸ்டிக் குப்பை எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக இலை மரம், நேச்சுரலாக தண்ணி ஊற்று. இங்கே வரைக்கும் ஒரு சின்ன ஊற்று. திரும்ப அடுத்த ஃபால்ஸு, சின்னதாக ஒரு ஓட ஃபால்ஸ் மாதிரி நல்லா தண்ணி வருது. இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது. இறங்கிரும். இங்கே எங்கே இறங்குறது? ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இருக்குது. எப்படி போகிற வழியே இப்படி இருக்குன்னா போய் சேர்ற இடம் எப்படி இருக்கும்? அங்கே 5 ஃபால்ஸ்லாம் இருக்குது. 5 ஃபால்ஸு ஒரே இடத்துல வரும். குற்றாலத்தில் 5 ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதே மாதிரி ஒரு மினியேச்சர் வேரியன்ட் இருக்குது. அதையும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. அதில் ஓரளவுக்கு தண்ணி வரும். அது சிங்கிள் ஃபால்ஸ் தான். நேற்று முந்தானத்து இங்கே நல்ல மழை பெஞ்சிருக்கு போல். அதனால் நிறையா தண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குளிக்கலாம், சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். வாங்க. இதுக்கு தான் கண்டிப்பாக ஜீப்பு 4 வீல் டிரைவ்லாம் வேணுங்கிறது இந்த ஊருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வர வழியெல்லாம் தண்ணியெலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் மலையிலேருந்து வர்ற ஊற்று. நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி, மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தண்ணிக்கு. சுத்தமான தண்ணி. அது டேஸ்ட்டை வந்து கோப்ரோவில் காமிக்க முடியாது. நான் தான் குடிச்சு பார்த்தா சொல்லணும். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஆனால் நான் சொல்கிறது உண்மை தான். வளைச்சி வளைச்சி ஓட்டுறாருயா. ஜீப்பே வளைஞ்சி போகுது. போகிற வழியில் பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு. காலையில் 9:30-10 மணிக்கு மிஸ்ட்டு. இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று. எப்படி செமையாக இருக்கா? பாம்பு முழங்காடு. இப்படியெல்லாம் ரோடு இருந்ததுன்னா எப்படி போகிறது? அம்மா காட்டுக்கோழி பார்த்தீங்களா ஓடுது உள்ள. ஆமாம், கரண்ட் கம்பி மேலே மரம் விழுந்துருக்கு. கரண்ட் கம்பியில் எப்படி வளைஞ்சிருக்குன்னு. நல்லா மனமீனதாக இருக்குல்ல, வளைஞ்சிருக்கு. இதுதான் வந்து மாராமலை. லெஃப்ட் போனால் நம்ம இடத்துக்கு போகிற இடம். கீழே வந்து சிஎம்எஸ்ங்கிற ஒரு இடம். இந்த கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் போர்டு பார்த்திங்களா இருக்குது. அது இந்த சிஎம்எஸ் அவங்களுக்கு வந்து எஸ்டேட் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கான ஸ்கூலு, கோவில், வீடு எல்லாமே அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எல்லாமே ப்ரைவேட் எஸ்டேட்டு. ரோடு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துச்சு. கவர்மெண்ட் பாதி ரூபா கொடுக்கும், ஓனர்ஸ் பாதி ரூபா கொடுப்பாங்க. அப்படி போட்ட ரோடு தான் இதெல்லாமே, சிமெண்ட் ரோடு. மாராமலை வந்து விட்டோம். இதுதான் மாராமலையோட என்ட்ரன்ஸ். இது ஒரு கோவில்.
இந்த சைடும் அப்படியே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பின்னாடி நிறையா நன்னாரி இருக்குது. நன்னாரி அது வரும்போது வேணால் பார்ப்போம். இன்னொரு 10 கிலோமீட்டர் வந்துடும் நம்ம இடம்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு பாருங்க, இதுதான் காரிமணி எஸ்டேட்டு. இது பாருங்க தண்ணி, ரோடு பொத்துருச்சு பாருங்க. ஓ, ரோடு உடஞ்சி ஓட்டையாகி யாராவது இதில் தெரியாமல் வந்தாங்க உள்ள தொப்புன்னு விழுந்து கிடக்க வேண்டியதான். இந்த வியூ கிராம்பு தோட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்க, பலாப்பழம், காட்டு சக்கை, இதெல்லாம் கிராம்பு செடி. ஃபுல்லாக கிராம்பு தோட்டம் தான். இங்கே பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு. இன்னைக்கு செம மிஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு. மத்தியானம் 2 மணிக்கெலாம் கண்ணே தெரியாது, அந்த அளவுக்கு மிஸ்ட் இறங்கிடும். சண்டேனால இந்த கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க. இப்போ கடை உண்டாது. கடை வந்து சண்டே கிடையாது, மற்ற நாளெல்லாம் அந்த ஒரு சின்ன கடை. மொத்த மாராமலைக்கும் இந்த ஒரு கடை தான் இருக்குது. ஸோ யாருக்காவது ஏதாவது வாங்கணுன்னா சாப்பிடணுன்னா எல்லாமே அந்த ஒரு கடை தான். இந்த பாருங்க, இதுதான் எஸ்டேட் ரிவ்யூ ஆரம்பிக்குது. இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு. நிறைய ப்ரைவேட் எஸ்டேட்ஸ் இருக்குங்க. இப்படி பாருங்க வியூவை. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம் இருக்குது, ஒழிச்சு வச்சுருக்கோம் நாங்கள். இங்கேருந்து அப்படியே தண்ணி வருது. செம்ம ஃபால்ஸ். என்ன மரம் மட்டும் இருக்குது, கொண்டைய காணல. இங்கே பாருங்கள் வியூவை, மிஸ்ட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? அதனால் யாருக்காவது இந்த இடத்த பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரோடெல்லாம் வந்து ரீசெண்டாக தான் போட்டது. ரோடுக்கு வந்து கல்வெட்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ரோட்லேயே. நல்ல பனி இறங்குது, மிஸ்ட்டு பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது. மணி 10:11 தான் ஆகுது. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், சாயங்காலம் 5:30-6 மணி மாதிரி இருக்குது. போவோம், இன்னும் இருக்குது. இது இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும் நம்ம இடத்துக்கு. போயிட்டு மேலே இருந்து ஒரு வியூவை காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது ஒரு எஸ்டேட்டுக்கு பின்னாடி மலை எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. இங்கே நைட்டெல்லாம் தங்கணுன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே அப்படியே தண்ணி பாயுது. இங்கெல்லாம் குளிக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மேலே இருக்கிற ஒரு எஸ்டேட்டு வீடு. ஆமாம், அப்படியே கிராம்பு மணக்குது இந்த ஏரியாவே. என்ன உங்களுக்கு கோபுரத்தில் ஸ்மெல் வராது, அதனால தெரியாது. இங்கே கிராம்பு மணக்குது, கொஞ்சம் கீழே ஆனை பிண்டம் மணக்குது. ഫുള്ള് ആനയുടെ സ്മെല്ലായിരുന്നു ഫുള്ള്. നമ്മളവിടെയൊക്കെ വെള്ളം കിട്ടാൻ പാടല്ലേ, ഇവിടെ ഊറ്റ് വരുന്ന സ്പീഡ് കാണിക്കുക. எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா? க்ரீனரிக்கு ஒரு குறவு இல்லை.
எல்லாமே கிராம்பு செடி. இந்த பார்க்குறது எல்லாம் கிராம்பு செடி இல்லை, மரம், பெரிய மரம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா உங்களுக்கு? அதை பார்த்தீங்களா? அதுதான் எல்டிடி எஸ்டேட்டு. எல்டிடிஇ கிடையாது, எல்டிடி 3 எழுத்து. அது மெயினாக டீ ஃபேக்ட்ரி. இங்கே டீ எல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க. போவோம், அது கிட்ட வழியாக தான் போகும்போது காமிக்கிறவங்க. ஸ்கார்பியோவில் வந்திருக்காங்க. ஏசியை கேட்டு சுகமாயிட்டு അത് 4 വീൽ ഡ്രൈവ് ആണോ? ഇവിടെ വരാൻ 4 വീൽ ഡ്രൈവ് ആവശ്യമില്ല. ഓരളവ് கொஞ்சம் പവർ കൂടിയ വണ്ടിയായിരുന്നാൽ മതി. കുറച്ച് മുകളിൽ പോകുമ്പോഴാണ് எப்படி எல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்கு. இந்த கரடி என்ன பண்ணும் தெரியுமா? கரடி வந்து கீழே இருந்து மண்ணை தோண்டும் போது மேலே இருக்க கல்லெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு இடிஞ்சு விழுந்துரும். அதான் பிரச்சனை. இங்கே எதுக்காக தோன்றோம் அதுக்கே தெரியும். ஆமாம், அது தோண்டி உள்ளே உட்காந்துருவோம் அப்படியே. கொஞ்சம் முன்னாடி ஒரு பில்டிங் தெரியுதான்னு கேட்டேனே, இந்த பில்டிங் தான் இது. இது வந்து ஒரு டீ எஸ்டேட்டு. டீ எல்லாம் ப்ராசஸிங் ஃபேக்ட்ரி எல்லாமே இங்கே தான். எல்டிடி எஸ்டேட்டு இந்த எஸ்டேட்டு பேர். இங்கே பாருங்க, மலைகள். ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. பாலி ஹவுஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, சோலார் வச்சு. കാട്. എനിക്ക് ഇവിടെ ഒരു അനുഭവം ഉണ്ട് ഗൈസ്. സംഭവം എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മളെ രണ്ടാമത്തെ വട്ടം വന്ന വേറെ 2 ഡോക്ടേഴ്സ് ഉണ്ടായിരുന്നു നമ്മുടെ ഹോസ്പിറ്റലിലെ കുറച്ച് പേരായിട്ട് നമ്മൾ വന്ന ദിവസം. നമ്മളെ സാർ ഓടിക്കുമായിരുന്നു, വേറെ ഫ്രണ്ട് ഉണ്ടായിരുന്നു, ഞാനും വേറെ ഡോക്ടറും ഉണ്ട്. പുള്ളിക്കാരൻ ബാക്കിൽ, നമ്മൾ 2 പേരും ബാക്കിൽ തൂങ്ങി നിന്ന് വരുമായിരുന്നു. മേളിലെത്തിയപ്പോഴാണ് അറിയണേ പുള്ളിക്കാരൻ്റെ എയർപോർട്സ് പോയി. ആപ്പിളിൻ്റെ പുതിയ സാധനം വാങ്ങിച്ചത് എയർപോർട്സ് കളഞ്ഞ്. അപ്പോൾ വൈകിട്ടായി ഏകദേശം. ഇത് കരടിയൊക്കെ ഇറങ്ങുമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ അവിടെ നിന്ന് ഒരു ബൈക്ക് എടുത്തുകൊണ്ട് ഞാൻ പുള്ളിക്കാരും കൂടെ ഇങ്ങോട്ട് വന്നു. ഇവിടെ ഈ എസ്റ്റേറ്റ് ആണെന്ന് തോന്നുന്നു. മറ്റേ രാജപാളയം പട്ടി ഉണ്ടല്ലോ, രാജപാളയം പട്ടി ഓട്ടിച്ചോട്ടിച്ച് പുള്ളിക്കാരോട് എയർപോർട്ട് പോട്ടെ നമുക്ക് വീഴണ്ട. ഞാൻ ബൈക്ക് ഓട്ടിച്ച് കൊക്കേരറ്റം വരെ എത്തിച്ചിട്ടുണ്ട്. എന്നിട്ട് എയർപോർട്ട്സ് ഒന്നും കിട്ടിയില്ല അപ്പോഴേ. പക്ഷേ നമുക്കത് മറ്റേ ഇവിടെ റേഞ്ച് ഒന്നുമില്ല, അല്ലെങ്കിൽ നമ്മൾ GPS വെച്ച് അങ്ങനെ കണ്ടുപിടിക്കായിരുന്നു. എയർപോർട്ട് പോയി, പിന്നെ എൻജോയ് ചെയ്തങ്ങ് ഒന്ന് പോയി. ஒரு என்ட்ரி கொடுப்போம், ராயல் என்ட்ரி. எல்லாமே ப்ரைவேட் எஸ்டேட்ஸு. கிராம்பு தான், ஃபுல்லாக கிராம்பு தான் இங்கே இருக்குது. ஒரு 6 அடி தான் இருக்கும் ரோடே. இந்த ஒரு வீடு தெரியுதா இங்கே பாருங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக நல்லா தெரியும். இப்போ ஃபுல்லாக மிஸ்டி, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது மேலெல்லாம். வந்தாச்சு, நம்ம தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சு. ஓ, நல்ல தண்ணி இருக்குப்பா ஃபால்ஸில், சரியான தண்ணி. இந்த பாறை பார்த்தீங்களா? இந்த தெரியுதுல பாறை, இந்த பாறையில இவன் வலிக்கு விழுந்தான். இந்த பாறையில மேலே இருந்து கீழே வர அந்த போயிடுச்சு. அந்த நிற்கிறாரு நம்ம ஆளு. ஏய், வந்து விட்டோம். எங்கே வந்திருக்கோம் தெரியுதா? மாராமலை நம்ம எஸ்டேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம வீடு. அது பக்கத்தில் ஒரு கொடை தெரியுதா? சூப்பராக உட்கார்ற மாதிரி ஒரு இடம். ஜீப்பை இங்கே விட்டாச்சு. நல்ல மிஸ்ட்டுங்க, பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது. ஃபால்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் நம்ம வீட்டுக்கிட்டே. இதுதான், இது ஒரு சின்ன ஃபால்ஸு, இது பெரிய ஃபால்ஸ்.
மழை பெய்யறதுனால ரொம்ப வழுக்குது, மெதுவாக தான் போக முடியுது. நான் கீழே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற முதல்லலாம் அங்கேருந்தே கூச்சிருவேன். இப்போ அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது இல்லை. எப்படி இருக்கு ஃபால்ஸு? இதில் தான் குளிக்க போகிறோம். அதான் வரோம் மேலேருந்து. அது அப்படியே போயிடுது, தண்ணி இந்த சைடு வழியாக போயிடும். കുളിച്ചിര വേണ്ടിയതാണ്. കുളിക്കുമ്പോൾ സമയം. ഇത് പ്രൈവറ്റ് വാട്ടർഫാൾസാ കണ്ടോ. ഇവിടെ ഈ കോടയൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. ഇതുണ്ടോ, ഒരു രക്ഷയില്ല, ഒരു രക്ഷയില്ല. இங்கே பாருங்க, கொடையில் இங்கே அப்படியே உட்கார்றதுக்கு சேர்லாம் போட்டு அப்படியே ஜாலியாக. இந்த கொடையில் இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம இடத்துல ஓடி போகுது. அப்படியே வந்து இங்கே ஃபால்ஸாக கீழே வரும். இது திரும்ப அப்படியே அங்கே போய் இன்னொரு குட்டி ஃபால்ஸு, அதுக்கப்புறம் அங்கே நான் காமிச்சிட்டேன் இருக்கிறதுல பெரிய ஃபால்ஸு அங்கே தெரியுதா, எப்படி மிஸ்டாக இருக்குது பாருங்கள். இது வீட்டோட மாடிக்கு வந்திருக்கோம். வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி கூட அப்படியே மேலெல்லாம் பாருங்களேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது. குளிரும் இல்லை, சூடாகவும் இல்லை, நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒரு 24 to 25 degrees இருக்கும். ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இங்கே சிக்னல் கிடைக்காது. வீட்டுக்குள்ளே போமா, போயிடுவோம் வாங்க. இதுதான் வீடு, பெரிய வீடுலாம் இல்லை, சின்ன வீடு தான். ஒரு சின்ன கிச்சன். இங்க பாருங்க, இதெல்லாம் கண்டா மெட்டல்ல தான், இரும்பு. கரடி எல்லாம் வந்து அடிச்சா திறக்க கூடாது, இதெல்லாம் மெட்டல். இதுவும் மெட்டல், இதுவும் மெட்டல், எல்லாம் இரும்பு கதவு தான். இது ஒரு சின்ன கிச்சன், சும்மா டேபிள், சேர். இது அந்த கொடையில் போடுற அந்த இரும்பு சேர், கொடை கரெக்டாக இருக்கும் ஹைட்டுக்கு. இது ஒரு சின்ன பெட்ரூம். இங்கே சுவிட்செல்லாம் இருக்குன்னு பார்த்து இது பண்ண. இங்கே கரண்ட்லாம் கிடையாது, ஹைட்ரோ எலக்ட்ரிக் மோட்டர் வச்சு தான் இங்கே கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அண்டு சோலாரும் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்தே சோலார் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தூண் நிற்குதே, சோலார் லைட் தெரியுதா. ஸோ இங்கே கரண்ட்டு சிக்னல் எதுவுமே கிடையாது. அவே ஃப்ரம் த ஹசில் அண்ட் பஸ்ஸில் வேர்ல்டுங்கிற மாதிரி ஒரு தனி ஐசோலேட்டட் பிளேஸு. ஆக்சுவலாக இன்னும் நிறைய இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, நான் மேலே போகும்போது சொல்கிறேன். இது தமிழ்நாடு, அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா. டேம் எல்லாம் தெரியும். இந்த This is what the view look like. இந்த வியூவெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் லக்கின்னு நினைக்கிறேன். வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இது இருக்கிறது தமிழ்நாடாக இருந்தாலும் இங்கே கிடைக்கிற சிக்னல் வந்து கேரளா சிக்னலாகவும் கிடைக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கிராம்பு செடி, ஃபுல்லாகவே கிராம்பு. ஆக்சுவலாக இந்த மலை இன்னும் பெருசு, மிஸ்ட் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. நல்ல ஜில்லுன்னு இருக்குது தண்ணி, பார்க்க தான் எப்படி இருக்குது. பயங்கர குளிருங்க தண்ணி, செம குளிர். வெள்ளம் பயங்கர தணுப்பு. தொட்டு நோக்கி இறங்க. நம்மளுக்கு மோளில் ஒரு ஃபால்ஸ் உண்டு, அதுவும் கூட எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு நாய் வருது பார்த்தீங்களா, இதுக்கு 2 கண்ணுமே தெரியாது. ஸ்மெல்லு வச்சு தான் அப்படியே மூந்து வருமா. பாருங்க எப்படி வருதுன்னு. கண்ணு சுத்தமாக தெரியாதான் 2 கண்ணுமே. கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துருக்கு. வர 2 கண்ணுமே இல்லை போல். அதுக்கு சவுண்டு கேட்டு மோப்பத்தை வச்சு கரெக்டாக வந்துடுது. வா வா.
சந்தோஷம் அதுக்கு. அது ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிக்குது எல்லாமே. எல்லாமே ஸ்மெல் வச்சு தான் கண்டுபிடிச்சி. பயங்கரமான நாய். கண்ணு தெரியாமல் காட்டுக்குள்ளே இங்கே சிறுத்தை புலியெல்லாம் வர இருக்குது. அது எப்படி தான் கண்ணு தெரியாமல் சமாளிக்குதோ. இது என்னன்னு தெரியுதா? இதுதான் மல்பெரி. நம்ம சின்ன சின்ன வயசுலலாம் மல்பெரி ட்ரீ, மல்பெரி செடின்லாம் படிச்சிருக்கோம்ல. இந்த இருக்குது பாருங்கள், உள்ள எறும்பு ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. ஐயோ கீழே விழுந்துருச்சே. கிடச்சிருச்சு. இதுதான் மல்பெரி. புலி பசிச்சாலும் புல்லை திங்காதும்பாங்க. ஆனால் நாய் புல்லு திங்குது பாருங்க. எப்படி திங்குது பாருங்க புல்லை கடிச்சு. வயிறு வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லா இடத்துலையும் யானை வர ஆரம்பிச்சிருச்சான். பார்த்துக்கோங்க. ஓ நல்ல மழை. கரெக்டாக நம்ம வெளியே வரும்போது தான் மழை வரணுமா? அங்கங்கே இந்த பாருங்க ஓடை. போகிற வழியெல்லாம் ஓடை, தண்ணி பச்சை பசேல் இருக்குது. மழை வருது. ஏற்கனவே வீட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ வீட்டுக்கு மேலே கொஞ்சம் பெரிய ஃபால்ஸ் இருக்குது. இந்த பட்டை மோப்பம் பிடிச்சி வரலப்பா. அது கண்ணு தெரியாமல் எப்படி தான் வருதோ. ஸோ இங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக அஞ்சருவிக்கு போயிடும். 5 ஃபால்ஸு. அங்கேயும் நல்லா தண்ணியாக இன்றைக்கி. அங்கங்கே ஓட இதுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கு. தண்ணி போகிறதுக்கு வழி. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. தங்கச்சங்க தானே இருக்கு. கொண்டு வந்து இந்த அந்த இருக்குது பின்னால தாழ. ஓ அது ஆஸ்திரேலியா. இது ஏதோ ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து போவோம். ஆஸ்திரேலியாவில் வந்து கொண்டு எப்படி இருக்குது பாருங்க பூவெல்லாம். பிங்க்கு, மஞ்சள். இது நம்ம அண்ணனோட வீடு, இவங்களோட வீடு. ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தொங்குது பார்த்தீங்களா, அதான் ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஓ பயங்கர சரக்கு வழுக்குது என்ன பல்லு. குன்னூர்லலாம் பூக்கிற பூ இது. ஊட்டி குன்னூரில் கொய் மலரா, பொய் மலரா, பொய் மலர். ഒരു വണ്ട് എന്നാണ് തമിഴ് എൻ്റെ പേര്. മലയാളത്തിൽ എനിക്ക് എൻ്റെ പേര് അറിയത്തില്ല. അറിഞ്ഞാൽ കമൻറ്റിൽ ഇടുക. അറിയാവുന്നതാണ് എനിക്കൊന്ന് കമൻറ്റ് കിട്ടും. இது ஒரு ஃபால்ஸு. நான் சொன்னேன் இல்லை பெரிய ஃபால்ஸ் இருக்குன்னு வீட்டுக்கிட்ட, அதுதான். இதில் போய் பார்க்கலாம். நிறையா தண்ணி இருக்குது, பயங்கரமாக தண்ணி. இங்கே எங்கேயோ ஒரு குகை இருக்கான், குகைக்கு போவோம். பாறைஇந்த கற்று போகுந்த குகை, குகை. அப்படியா? ஓ நான் இங்கே வந்ததில்லை. செம வழுக்கு வழுக்குதுங்க. உளுந்தா மண்டெல்லாம் உடஞ்சிரும். இங்கே பாருங்க, நான் இங்கே வந்ததில்லை.
எப்படி பாருங்க, ஒரு குகை மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாமா? ஆனால் இப்போ பயங்கர தண்ணி, இப்போ போக முடியாது. அங்கே தெரியுத வாட்டர் ஃபால்ஸு, அங்கேருந்து வருது தண்ணி. இங்கே நல்ல மிஸ்ட் இருக்குங்க. ஹீரோடின் என்ன இருக்கு உங்களுக்கு? பிளட் என்ன இருக்கு? ஏ பாசிட்டிவ். அட்டை கடிச்சிருச்சுங்க காலில். இங்கே பாரு, ஏறும் ஏறிடும் அங்கே ஏறிடும். இனி ஒரு 2 நாளைக்கு ஊரல் தாங்க முடியாது. சொரிஞ்சு புண்ணாயிரும். சாம்பல் வச்சுக்கணும் 2 ரூபா என்ன நிற்காது. ரத்தம் போயிட்டே இருக்கு பாருங்க. ஹெப்பைரன் எஃபெக்டில் போயிட்டே இருக்கும் ரத்தம். நிற்கவே நிற்காது இந்த அட்டை கடிச்சதுன்னா. இந்த மழை டைமில் வந்தாலே இதான் பிரச்சனை. இது அட்டை கூட விளையாடிட்டு இருக்கேன் பாருங்க. எவ்வளோ ரத்தம் குடிச்சிருக்கு பாருங்க. சாம்பல் வருது எல்லாம். ஓ, இங்கேயும் கடிச்சிருக்கா? எல்லாம் முதல்ல அடிச்சு 1 2 3 5 அட்டை இருக்கா? விரல் இடையில் நோக்கு. நான் அதான் காலையில் இது என்னன்னு தெரியுதா? பேஷன் ஃப்ரூட். எவ்வளோ ஓரஞ்சாக இருக்கு. ஆமாம், பயங்கர ஆரஞ்சாக இருக்கு. இதை நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? சாப்பிட போகிறேன். நல்ல ஸ்வீட்டு, புளியே இல்லை. அடுத்தது நம்ம போக போகிறது 5 ஃபால்ஸ். 5 ஃபால்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா இவன் பெரிய 5 ஃபால்ஸ்லாம் சொல்கிறானே, அந்த அளவுக்கு இருக்குமான்னு தான் யோசிக்கிறீங்க. பாருங்கள், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. நம்ம டிரைவர் சேட்டன் ஓட்டிக்கிறாரு. நல்லா ஆப்பமும் சிக்கன் கறியும் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டுறாரு. மத்தியானத்துக்கு சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாப்பா நேரில் போயிட்டு அங்கே வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்களா, பெருஞ்சாணி டேம் இதான். அங்கே தெரியுது வியூ எப்படி இருக்கு பாருங்க. போ அங்கே ஒரு வீடு பாருங்க, மேகம்லாம் எப்படி போகுதுன்னு. பயங்கரமாக இருக்கு. கீழெல்லாம் கிராம்பு. எவ்வளோ குரங்கு பாருங்க ஓடுது. போட போட ஏகப்பட்ட குரங்கு பறந்து சாடி போகுது. இப்போ நம்ம போகிறது தான் ஒரிஜினல் ஆஃப் ரோடு. பாருங்க எப்படி இருக்கு இந்த ரோட. இருட்டு காடு, இருட்டு சோளம்பாங்க. ஃபுல்லாக இருட்டாக தான் கிடக்கும் இங்கே. உங்களுக்கு 5 ஃபால்ஸை காமிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம். வீடியோவெல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேட்டன் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மலையாளி ஆணைகளும் சேட்டன் தான் நமக்கு. பார்த்தீங்களா, வர்ற வெளியில் எல்லாம் தண்ணியோ தண்ணி தான். ஒரு பிரச்சனை இல்லைங்க தண்ணிக்கு. இல்லை, கம்பு மாத்திரம் தானே இருக்குது. அதே இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எந்த வீலாக்லையும் வராது, எந்த ஒரு சேனல்லையும் வராது. எல்லாம் டோட்டலி அவுட் ஆஃப் ரீச் ஏரியா, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இங்கே இருக்கிறவங்க. ஸோ நமக்கு அந்த பாக்கியம் இருக்குது வர்றதுக்கு. நம்ம சேட்டனுக்கும் பாக்கியம் இருக்குது. இந்த வருது கோவில் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு. ஆஃப் ரோடுனா இதான் ஆஃப் ரோடு.
பாருங்க, இது ஒரு வெள்ளச்சாட்டம், பயங்கரமான ஒரு வெள்ளச்சாட்டம் இது. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த இடம். இந்த இடத்துல எல்லாம் குளிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி போகுது பாருங்க தண்ணி, அதே ஸ்லோப்பில். இப்படியே இங்கேருந்து தண்ணி வருது, எப்படி வருது பாருங்க, காட்டாறு. அம்மா இழுத்து தள்ளிடும் போல இருக்கு. அப்பாடா வந்துட்டோம் இந்த சைடு. இப்போ நம்ம சேட்டன் ஜீப்பில் வருவார், அதை எடுப்போம். இது பாருங்க ஆஃப் ரோடு எப்படி இருக்குன்னு. எப்பா பயங்கரமாக ஆட்டம் நடக்குது. ஆமாம், இந்த இடத்துல போகிறதுக்கு 4 வீல் டிரைவ் கண்டிப்பாக அவசியம். 4 வீல்லாம் போகாது வண்டியில். 4 வீல் டிரைவ்லாம் போட்டாச்சு, எல்லா கியரும் செட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது, எப்படி ஏறி போகுதுன்னு. நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்களை கைட் பண்ணுறது யாரும் தெரியுமா? அங்கே பாருங்க தலைவர் நீங்கள் அந்தானுங்க. போங்க போங்க போங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கிட்ட. இது பாருங்களேன், இது நமக்கு முன்னால் வந்து நிக்கி. ஃபைவ் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஒரு எஸ்டேட்டுக்கு. அந்த இடம் தான் இது. போகிற வழி எப்படி இருக்குது, டிப்பிக்கல் ஆஃப் ரோடு. 4 வீல் டிரைவ் இல்லாமல் எந்த வண்டியும் இங்கே வராது. இங்கே பாருங்க ஃபால்ஸ் பார்த்தீங்களா? இது ஒரு ஃபால்ஸு, இது அடுத்த ஃபால்ஸு. கோவில் இருக்கு இங்கே ஒன்று, இதாக இருக்கு. சரியான இடம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இந்த ரூட்லலாம் போக வேண்டியது. என்ன ரோடுப்பா, ஆள் இருக்கு. ஆள் இருக்கு. செம்ம ரூட்டுங்க. நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த இடத்துக்கு. பயங்கரமா இருக்கு. நல்ல மனம் வாசனை வருது. நல்ல வாசனை. கிராம்பு, ஏலக்காய். சேட்டன் தான் எக்ஸ்பர்ட் ஆஃப் ரோட் டிரைவர் ஆயிட்டாப்ல. நாய் வெயிட் பண்ணுது பாருங்க. கைடு வெயிட் பண்றாரு. என்ன இடம் ஐயா? நம்ம சேட்டம் பாருங்க எப்படி ஓட்டுறாருன்னு. ഇതുവരെ ഞാൻ ഇത്ര ഓഫ് റോഡ് ഇതുവരെ ഞാൻ പോയിട്ടില്ല. ഒരു രക്ഷല്ല, കിട്ടില്ല എക്സ്പീരിയൻസ്. റോഡ് പറഞ്ഞ സാധനമില്ല. നോക്കിക്കേ,
இது போட்டு விட்ருவோம். ஸ்டார்ட் எடு இன்னைக்கு. ஓகே பேக்கில் எடுக்கல. ஒரே நிமிஷம் இரு. கல் போடும். கல் வைக்கணும். അവിടെ സൈഡ് ഉണ്ടോ? 4 வீல் டிரைவே புதஞ்சிருச்சுங்க. 4 வீல் டிரைவ் ஜீப்பே புதஞ்சிருச்சு. பின்னாடி பாருங்க எப்படின்னு. பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? பயங்கரமான ரோடுங்க. ஃபுல்லா பனி, ஒண்ணுமே தெரியல முன்னாடி. கையில ஸ்மெல் வருது. கிராம்பு, ஏலக்காய், அந்த புல், அருகம்புல்லு. வந்தாச்சுங்க ஒரு வழியா. எப்பா சரியான ஆஃப் ரோடிங்க, வாய்ப்பே இல்லை. எப்பா அட்டைக்கடி தாங்க முடியலங்க. பாருங்க கால் வர என்ன முதுகலாம் அட்டையெல்லாம் கிடைச்சி ஒரு வழி ஆயாச்சு. உப்பெல்லாம் தேய்ச்சிட்டேன். இப்போ உப்பு தேய்ச்சா இனிமேலுக்கு அட்டை ஏறாதுன்னு சொல்கிறாங்க. உப்பு தேய்ச்சாச்சு. இப்போ நேராக பங்களாவுக்கு போவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா பங்களா? ஹலோ வந்து வார் எப்படி பயங்கரமா அந்த சொன்னேன்ல பயங்கரமா இருக்கும். இன்னும் பயங்கரமா இருக்கும் போக போக. இந்த நம்ம கைடு வந்துட்டாரு. ഇത് വല്ലതും കാണുന്നുണ്ടോ? എന്ത് സ്ഥലമാണ് ഇത്? നമ്മതാ ചൂട് ചായ. നല്ല കുളിർ ക്ലൈമറ്റിക്ക് നല്ല ഇഞ്ചി ചായ. നല്ല ചൂട് ചായ. ക്ലൈമറ്റ് മഴ, കട്ടൻ ചായ, അതുപോലൊരു സൂപ്പർ സ്ഥലം. ഒരു രക്ഷയില്ല. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதெல்லாம் இங்க பாருங்க எப்படி மேகம் போகுதுன்னு. வாய்ப்பே இல்லை. നോക്കി കാലുണ്ടോ? അട്ട കടിച്ച ഇതുവരെ ബ്ലീഡ് നിന്നിട്ടില്ല. ഏകദേശം 1 hour അല്ലേ? 2 hours ആയിട്ടുണ്ട്. ആ ഓക്കെ. ക്ലോട്ടായി തോന്നല്ലേ? അല്ല വീണ്ടും കുറച്ച് ക്ലോട്ടായി. എന്നെയും കടിച്ചിട്ടുണ്ട്. അത് കാലിൻ്റെ അകത്ത. എവിടെ നോക്കാം, പിന്നെ നോക്കാം. അപ്പോൾ നമ്മൾ ഇല്ല വീണ്ടും വരുന്നുണ്ട്. பங்களாவை பார்த்தாச்சு. திரும்ப போகிறோம். இப்போதைக்கு 5 ஃபால்ஸ் போக போகிறோம். எப்பா பயங்கரமாக வழுக்குதுங்க. அம்மா 5 ஃபால்ஸ் போயிட்டு அங்கே அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. திரும்ப போயிட்டு இருக்கோம். இதுலலாம் தான் ஏறி வந்தோம். எப்படி வந்தோன்னே தெரில. இப்போ அதை பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த இடம் தான் வண்டி ஸ்லிப்பான இடம். வண்டி ஸ்லிப்பாகி ஒரு வழி ஆகிட்டோம். இப்போ நேரம் 5:30க்கு போகிறோம்.
மழை சரியான மழை. சரி இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்கு இப்போ தண்ணியில் குதிக்க தானே போகிறோம். ஆமாம் மழை சரியான மழை. அப்பா ஆஃப் ரோடுனா இதான் ஐயா ஆஃப் ரோடு. பெண்டு நிமிந்துருச்சு. எப்படி ஃபுல்லாக கிராம்பு தோட்டம், மழை எல்லாம் இருக்கு. பாருங்க வந்துக்கிட்டு இருந்தோம், திடீர்னு நடுவில் ஒரு காட்டு மரத்தில் ஏதோ கொலையாக காய்ச்சிருக்கு. என்னன்னே தெரில. இது ஏதோ காட்டு செடி சூப்பராக இருக்குல்ல. பயங்கரம். எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சுன்னு. மிஸ்டெல்லாம் நல்லா குறைஞ்சி எல்லாம் கிளியராக இருக்குது. வியூ பச்சை பசேல்னு. அங்கேருந்து தான் தண்ணி வருது. தண்ணி சவுண்ட் இங்கேயே கேட்குது. வரேன் ஃபைவ் ஃபால்ஸ் போகிற வழியை பார்த்தீங்களா? ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. ஒரு 5 செகண்டுக்கு மேலே நின்னோம் எங்கேயாவது அட்டை ஏறி இருக்குது. அட்டை ஏறி கண்ணா பின்னான்னு கடிச்சிருது. காலில் 4-5 கடி வாங்கிட்டேன். முதுகில் வேறு கடிச்சிருக்கு. இப்போ தான் பார்த்தேன். அட்டை கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடிச்சா ப்ளீடிங் நிற்கவே இல்லை. 2.5-3 மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட. இன்னும் ரத்தம் நிற்கல. 40 வருஷமாக இந்த மரம்லாம். 40 வருஷம் ஓல்டு மரங்கள் கிராம்பு. அப்போ நல்ல சீசன் இப்போ കഴിഞ്ഞதே உള്ളൂ. சூஷிக்கு കിട്ടി. ക്രാമ്പ് ഇങ്ങനെയാവും. ക്രാമ്പ് പഴം പറിക്കാതെ വിട്ടതൊക്കെ പഴുത്ത് താഴെ വീഴും. ഇതാ കിടക്കുന്നല്ലോ ഫുള്ളും ക്രാമ്പ് പഴം. അതൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. ചെടി ഉണ്ടാക്കാൻ வந்தாச்சுங்க. 5 ஃபால்ஸு காமிக்கிறேன். நீ கேட்டிங்கல்ல 5 ஃபால்ஸு 5 ஃபால்ஸ் இருக்குமா, தண்ணி வருமா, அது இதுன்னு 1008 கேட்டிங்கல்ல. இப்போ பாருங்க இங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கு. 5 ஃபால்ஸும் சேர்ந்து ஒரே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. மெயின் ஃபால்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. போலாம். அம்மா நல்ல ஆழங்க. ஓகே எப்படி இருக்கு? எப்படி சூப்பரா? பிரைவேட் ஃபால்ஸ். ஒரு சில பேர் மட்டும்தான் வர முடியும். பயங்கரமாக இருக்கு. தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. குளிச்சிருக்கலாம் இங்கே. சரி நம்ம வீட்டு பக்கமே போய் குளிச்சு. ஓகே 5 ஃபால்ஸுக்கு ஒரு பாய். 5 ஃபால்ஸ் இல்லை 5 சேர்ந்து பெரிய ஒத்த ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 5 ஃபால்ஸ் வரும். பார்த்திங்க தெரியும். 1 2 3 4 அந்த பக்கம் ஒன்று இருக்குது அங்கே. ஸோ 5 ஃபால்ஸ் தனித்தனியாக வரும். இப்போ எல்லாம் தண்ணி ஓவராக வந்தனால எல்லாம் சேர்ந்துருச்சு. நம்ம அடுத்த ஒரு சஸ்பென்ஸான இடத்துக்கு போகிறோம். வாங்க போவோம். அடுத்து ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடம். அது என்னங்கிறது நாங்கள் போய்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு அசந்து போயிடுவீங்க. இங்கே இப்படி ஒரு இடமா அப்படின்ட்டு. எல்லாமே ப்ரைவேட் எஸ்டேட்ஸு. மெயினாக கிராம்பு, நல்ல மிளகு, ஏலக்காய், ஜாதிக்காய், பாவக்காயெல்லாம் கிடையாது. எது? காஃபி, டீ இதெல்லாம் இங்கே விளையுது. கன்னியாகுமரி மாவட்டத்தோட சொத்து இது. இங்கே பாருங்க ஏதோ ஒன்று ஏறி போயிருக்கு. ஏதோ கரடியோ காட்டு மாடோட கால் தடம். காட்டு மாடோட கால் தடம் நிறைய இருக்குது. காட்டு மாடு போயிருக்கு இங்கே. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய கால் தடம் ஒன்று. இதுதான் ஒரு இடம் கூட இருக்குது. அதை பார்த்துட்டு நேராக ரூமுக்கு போக வேண்டியதான். ரூமில் அங்கே சுட சாப்பாடு, சிக்கன் கறியெல்லாம் வெயிட்டிங்.
இங்கே பார்த்தீங்களா சோப்பு கொய்யாப்பழம், என்ன கொய்யாப்பழம்? தமிழில் கொய்யாப்பழம், மலையாளத்தில் பேரிக்காய். சூப்பராக இருக்கு. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைசிங் விஷயம் ஒன்று காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, சஸ்பென்ஸில் வச்சுருந்தேன். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது என்ன தெரியுமா? 1875 1875 அந்த வருஷத்தில் ஸ்காட்லாண்ட்லேருந்து ஜான் ஒரு ஆள் இந்த மாராமலைக்கு வந்திருக்கார் காஃபி பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குதிரை ஒரு நாய் ரெண்டையும் கூட கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கே காஃபி எஸ்டேட் இருந்திருக்கு. இங்கே ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு 1875. ஆல்மோஸ்ட் 200 வருஷம் முன்னாடி. ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினதெல்லாம் இடிஞ்சிருச்சு. ஆனால் அதிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவரை வந்து பாம்பு கடிச்சிருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அவரை பாம்பு கடித்த உடனே அவர் சாக போகிறான்னு தெரிஞ்ச உடனே அவர் கூட்டிகிட்டு வந்த நாயையும் குதிரையும் சுட்டு கொண்டுட்டார். அவரும் செத்து போயிட்டார். அவங்க எல்லாரோட சமாதியும் இங்கே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள் நீங்களே, இதுதான் அந்த ரூயின்ஸ், இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல். இங்கே கல்வெட்டெல்லாம் இருக்குது. கல்வெட்டில் எல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருக்கும். அங்கே உள்ளே போகும். ஜான் கிராண்ட் ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்திருக்காரு. This hospital was erected by subscription among the coffee planters and others as a என்னன்னு கரெக்டாக தெரில. இந்த இயர் 1877. அது மட்டும் நல்லா க்ளீனாக தெரியுது. இந்த இயர் ஆஃப் அவர் லார்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது ஹாஸ்பிட்டலோட ஆர்ச். 1875 மாராமலையில் இந்த இடத்துல காட்டுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இதான் அந்த ரூயின்ஸ், இதான் அந்த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் இப்போ ஒன்றும் பாக்கி இல்லை. இது என்ட்ரன்ஸ் டோர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. பாக்கி உள்ளதெல்லாம் இடிஞ்சிருச்சு. இந்த ஆர்ச் அப்படியே இருக்குது பாருங்கள், 200 வருஷமாக. பின்ன அந்த 3 பேரும் புதைச்ச கல்லறை வந்து இங்கே வாங்க, இங்கே இருக்குது. குதிரையும் இங்கே தான் இருக்குது, நாயும் இங்கே தான் இருக்குது, அவரும் இதுக்குள்ளே தான் இருக்கார். இங்கே பார்த்தீங்களா, ஒரு சின்ன கோயில் மாதிரி வச்சு காணிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கல்லறை. இங்கே பின்னாடி போர்டு இருக்குது, அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. ஜார்ஜ் மேக்லீன். ஜார்ஜ் மேக்லீன் died at Hillside September 1888. aged 44 years. ஜான் கிராண்ட்டுங்கிறவர் வந்து ஸ்காட்லாண்டில் காஃபி, அதாவது இங்கே சதர்ன் ட்ராவன்கோர் மவுண்டன்ஸில் வந்து காஃபி பிளான்டேஷன் ப்ரொமோட் பண்ண ஒரு பெரிய முதலாளி. அவரோட மெமரியில் தான் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்காங்க. ஆமாம். ஆனால் ஜான் கிராண்ட்டு இங்கே சாகலை. செத்தது யாருன்னா ஜார்ஜ் மேக்லின். ஜார்ஜ் மேக்லின் தான் வந்து குதிரையெல்லாம் வச்சுருந்தார், குதிரையும் நாயும் வச்சுருந்தார். அவர் தான் அந்த குதிரையும் கொண்டுட்டு நாயும் கொண்டுட்டு அவரும் செத்து போயிருக்கார் பாம்பு கடிச்சு. ஸோ ஜார்ஜ் மேக்லின் தான் இந்த குதிரை வச்சுருந்தவர், இறந்து போனவர். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜான் கிராண்ட் அவரோட மெமரியில், ஸ்காட்லாண்டில் இருக்கிற அவரோட மெமரியில் கட்டியிருக்காங்க. கிளியர் ஆகிடுச்சா? எனக்கே இன்றைக்கி தான் கிளியர் ஆகுது. அதே மாதிரி அவர் குதிரை கட்டுற இடம் ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸை பார்த்து சின்னதுன்னு இடம் போட்டுறாதீங்க. இது ஆக்சுவலாக அந்த தெரியுது பாரு, அங்கே அந்த இடம் அங்கே வரைக்கும் அது இருக்கும். பின்னாடியும் ரொம்ப பெருசு ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலாக இதெல்லாம் அழிஞ்சிருச்சு, எல்லாம் அழிஞ்சு இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது.
ஸோ இங்கே இதான் பாருங்க, இந்த கட்டடத்தில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இங்கே தான் குதிரையை கட்டுவாராம் அவர், ஜார்ஜ். இது இந்த குதிரையோட ஸ்டேபிள். இந்த சைடு தான் குதிரையை கட்டியிருப்பாங்களாம். இங்கே ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷனாக இருந்திருக்கு அந்த டைமில். பக்கத்தில் ஹாஸ்பிட்டலு. இங்கே தான் அவரும் தங்கியிருப்பார். குதிரை கட்டிட்டு இதுக்குள்ளே ரூம் எதுவும் இருக்கும் போல இருக்குது, அங்கே தான் தங்கியிருப்பார். ஐயோ, கடிச்சு 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 கேறி எங்க ஓடிடுவோம். பயங்கர அட்டை, கடிச்சு பிச்சு தள்ளுது. ஓடிடுவோம். சேட்டனும் ஓடுறாரு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து இடிக்கலாம் கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க போல். அதனால் அது ஒரு ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் சைட்டாக கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுது. ஸோ அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது, கவர்மெண்ட் பிளேஸ் அது. அப்பப்போ இன்ஸ்பெக்ஷனும் வருவாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்களா ரம்புட்டான் காய்ச்சிருக்கு, எப்படி இருக்குது இது ரம்புட்டான். இன்னும் காய்ச்சி பழுக்கல்ல, இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய காய்ச்சிருக்கு. இதுலேருந்து கிளம்புறோம். கிளம்பி அப்படியே வெளியே வர்றேன். ஒரு பெரிய ஃபால்ஸு தெரியுதான்னு எனக்கு தெரில, பட்டு சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்க. முடிஞ்ச கிட்ட போகும்போது ஏதாவது ஃபோனில் எதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது ஃபால்ஸ் இங்கேருந்து, பெரிய ஃபால்ஸ். ஒரு மூங்கில் காமிக்கிறேன், எவ்வளோ பெருசுன்னு மட்டும் பாருங்கள். ஏ அப்பா, கீழே இருந்து மேலே നമുക്ക് താഴോട്ട് ഇറങ്ങി പറ്റത്തില്ല, അല്ലെ കാണിച്ചില്ലായിരുന്നു. பார்த்தீங்களா, இதான் மூங்கில். எவ்வளோ பெருசு பாருங்க, எவ்வளோ தட்டியாக இருக்குன்னு. அங்கே இருந்து மேலே போய் 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 எவ்வளோ ஹைட் வந்திருக்கு பாருங்க. எப்படியும் ஒரு 150-200 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இது பழைய எல்டிடி எஸ்டேட்டு. நான் வரும்போது காமிச்சேன்ல, ஆனால் அது கை மாறிடுச்சு. எல்டி தாமஸ் வச்சுருந்தாராம், அதனால தான் எல்டிடி. இப்போ இது கை மாறிடுச்சு, விற்றுட்டு போயிட்டாங்க. வேறு யாரோ வாங்கியிருக்காங்க. கருவேப்பட்டை செடி, லவங்கப்பட்டைம்பாங்க, கருவேப்பட்டைம்பாங்க, பிரியாணிக்கெலாம் போடுவாங்களே, அதான் பே லீஃப். சரி, இனி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இடத்துக்கு போயிடும். போயிட்டு தண்ணியில் ஒரு கூத்து இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது, அதுக்கப்புறம் டாட்டா பை பை, வீட்டுக்கு தான். பாரிஜாத செடி, இந்த பூவை காமிங்க, எப்படி இருக்குது பாருங்க. பாரிஜாத பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதான் அது, பயங்கர ஸ்மெல்லு. முடிஞ்சு திரும்ப வந்துட்டோம் வீட்டுக்கு. இப்போ பாருங்கள், மிஸ்டெல்லாம் ஒரு மாதிரி கிளியர் ஆகிடுச்சு, மேலெல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறோம். போய் செம பசிக்குது. சாப்பிட்றணும், முதல்ல சாப்பிட்டுட்டு தான் அடுத்த மாதிரி வேலையே. வாங்க போவோம். சாப்பாடெல்லாம் வந்துருச்சு. சிக்கன் கறி, இது ரசம், அது சோறு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். சூப்பராக சமைக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். നമുക്ക് ഇവിടെ ഇറങ്ങാം. മേളിൽ നല്ല പോസ്റ്റിലാണ് വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. നമുക്ക് ഇവിടെ ഇരുന്ന് കുളിക്കാം. അയ്യോ, ഒരു രക്ഷയില്ല, നല്ല തണുപ്പുണ്ട് ഗൈസ്. മുങ്ങണം. വാ വാ വാ. 1 2 3. Ready, 1 2 3.
டூர் முடிஞ்சிருச்சு கைஸ். நல்லா குளிச்சாச்சு செமையா. அப்படியே கிளம்புறோம். லைட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கோப்ரோவில் லைட் இல்லைன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இனி மலையை விட்டு இறங்கி பிளெயின்ஸுக்கு போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய். அந்த பயம் எனக்கு இல்லை. அது எங்கேயோ இருக்கு. வரும் ஆனால் வராது. பாருங்க என்ன பனின்னு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி பனியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். நல்லா இருட்டிருச்சு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னொரு 10-15 கிலோமீட்டர் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் சேஃப் ஆயிரும். அதுக்காக நீ ஒன்றும் கண்டுவிட. இங்கே வெளியே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.